ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தயவு செஞ்சு என்னோடய வாய்ஸை இக்னோர் பண்ணிவிடுங்க. எனக்கு பயங்கரமாக கோல்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு குட்டி கெட் ரெடி வித் மீ தான். வெளியே போகலான்னு வின்சென்ட் பிளான் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் தான் பிளான் போட்டோம். ஆனால் வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால அது முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக டின்னருக்கு போயிட்டோம். இப்போ வந்துட்டு நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஹைலைட்டிங் ப்ரைமர். ஆல்ரெடி நான் சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் கம்ப்ளீட்லி ட்ரை ஆகிடுச்சு. அதனால் நான் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுருவேன். அதனால தான் இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐப்ரோஸ் பண்ணி ரொம்ப மாதம் ஆகிடுச்சி. அதனால் அது ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஷேப் இருக்குதுன்னா லைட்டாக லைன் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஷேப் கொண்டு வரும். அதுக்கப்புறமா ப்ரஷில் வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ரொம்பமாக போட்டிங்கன்னா இது நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். இல்லைனா இந்த மாதிரி நேச்சுரலாக வேணும்னா ஜஸ்ட் லைன் லைட்டாக போட்டு கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னோடய மஸ்காரா. ஆக்சுவலாக எனக்கு ப்ரெக்னென்சி டைம்லேயும் ஐலாஷஸ் இருந்ததில்லை, போஸ்ட் ப்ரெக்னென்சியும் எனக்கு இருந்ததில்லை. இப்போது ஒரு 1.5 மந்த்தாக எனக்கு ஐலாஷஸ் நல்லாவே தெரியுது. ஜஸ்ட் நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸ் தான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. உங்களுக்கும் வேணால் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் என்னோடய ப்ரௌன் லிப் லைனர் தான். இந்த ப்ரௌன் விட்டால் எனக்கு வேறு எந்த கலருமே பிடிக்காது. ரொம்ப ரேராக வேறு லிப் லைனர் யூஸ் பண்ணுவேன். இல்லைனா எப்பவுமே இந்த ப்ரௌன் தான். ரொம்பவே நல்லாயிருக்கும், பெஸ்ட் கூட. இந்த ஐப்ரோ லிப் லைனர் கூட ஆஸ் யூஷுவல் லிப் ஆயில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து சீக்கில் போட்டு நேச்சுரல் ப்ளஷ் லுக் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் வேணுமா இருந்துச்சு, அதனால லிப்லேருந்து எடுத்துகிட்டு சீக்கில் தடுவிட்டேன். ப்ளீஸ் இக்னோர் மை வாய்ஸ். எனக்கு தெரியும் கரக்கரை தொண்டையாக இருக்குன்னு. அவ்வளோதான் என்னோடய மேக்கப் லுக். என்னவோ தெரியல, இப்போல்லாம் எனக்கு ரொம்ப மேக்கப் போடவே ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற லுக் தான் பிடிச்சிருக்கு. அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இதே மாதிரி தான் கெட் ரெடி வித் மீ பண்ணுறேன். மேபி சாரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வில் see in the next வீடியோ. ஆக்சுவலி இந்த ஹைலைட்டரை பற்றி சொல்லியே ஆகணும். உங்களுக்கே தெரியும் இவ்வளோ மினிமலாக நான் போட்டிருக்கேன். அந்த மினிமல்லையே எவ்வளோ நல்லா க்ளோயிங் கொடுத்துருக்கு, நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த மினிமல்லே என்னோடய சீக்ஸ், இன்னர் கார்னர் ஆஃப் ஐஸ், அப்புறம் ஐப்ரோஸ் கிட்ட, நோஸ், எல்லா பக்கமும் போட்டேன். எவ்வளோ ஷைனியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் வெளியே பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். ஃபோனில் ரொம்ப லைட்டாக தெரியுதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி இன்னும் வெளியே ரொம்பவே நல்லா தெரியும். இன்னும் வெளியிலலாம் வீடியோவில் எனக்கு இவ்வளோ நல்லா தெரியுதுன்னு அப்போ பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு நெக்ஸ்ட் ஐலைனர் தான். ஆஸ் யூஷுவல் மஸ்காரா போடும்போது கொஞ்சம் டச் ஆகிடுச்சு, அதனால ஐலைனர் போடுறேன். ஜஸ்ட் விங் லைனர் தான், ஒரே ஒரு விங்கு மட்டும்தான் இழுக்கிறேன், ஃபுல்லாலாம் போட மாட்டேன். நைட்டு வந்து சீக்கிரம் ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா அப்படியே படுத்து தூங்கணுன்றதுக்காகவே வெரி மினிமல் மேக்கப். கொஞ்சம் சோம்பேறியாக தான் ஆகிட்டுருக்கு. ரொம்ப கொஞ்சம் இல்லை, நிறையவே லேசி ஃபெல்லோ ஆகிட்டேன். அதனால தான் வெரி மினிமல் மேக்கப். நோ ஃபவுண்டேஷன், ஜஸ்ட் ப்ரைமர், ஹைலைட்டர், ஐலைனர், லிப் லைனர், லிப் டிண்ட், அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக் கைஸ். Thank you for watching. Tata, bye bye. See you in the next